Hi students, good morning. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பாருங்கள், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் பார்க்கணும் அடுத்ததா. பிஃபோர் தட் இந்த ஒரு 4 sums ரிலேட்டட் டு தட் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 4 sums நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் டாபிக் ஃபோட்டோ செல்ஸ் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம், தெர் ஆர் 4 sums இருக்குது இதில். ஸோ ஃபஸ்ட்டு சம், எக்ஸாம்பிள் சம் 7.2. இந்த 7.2 சம் முதல்ல சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். So let us take there is a metal surface. A metal surface is given. A wavelength of 300 nanometer. A radiation of wavelength 300 nanometer now falls on this metal surface. Suppose for example given metal is silver. Silver metal radiation. A photon of radiation 300 nanometer falls on this silver surface. Will photoelectrons emitted from this surface? அதான் கேட்குறாங்க. இது இந்த மெட்டல்லேருந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுமா? வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம படிச்சிருக்கோம். when radiation falls on the metal surface electrons are emitted. இப்போ இந்த ரேடியேஷன் ஃபால் ஆச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுமா? ஸோ அப்போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுமாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ எப்போ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும் அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல், எந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலாக இருந்தாலும் இட் ஹேஸ் சம் ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்போது இன்சிடென்ட் எனர்ஜி ஆஃப் திஸ் ரேடியேஷன், படக்கூடிய இந்த எனர்ஜி மஸ்ட் பி கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் மெட்டல். அப்போது சில்வரோட ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூவை விட அந்த இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் கிரேட்டர் அப்படின்னா தென் எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் ஃப்ரம் தட் மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சில்வர்னா நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது வி ஹவ் டு ஃபைண்ட் த இன்சிடென்ட் எனர்ஜி ஃபர்ஸ்ட். இன்சிடென்ட் வேவ்லென்த் இஸ் கிவன். ஹவு டு ஃபைண்ட் த எனர்ஜி? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த இன்சிடென்ட் எனர்ஜி? எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான். இந்த இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி பாருங்கள், திஸ் இஸ் த ஃபார்முலா. E is equal to h nu. H nu is the energy of a photon. ஸோ C is equal to nu lambda நம்ம ஸ்டடி பண்ணியிருந்திருப்போம். அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து திஸ் நியூவை ரீப்ளேஸ் பண்ணால் அப்போ C by lambda. ஸோ HC by lambda. ஸோ த யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் இன் ஜூல்ஸ். ஸோ H வேல்யூ, C வேல்யூ அண்ட் lambda சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we can calculate that incident energy, but that energy value is in joule. Then how to convert that energy into electron volt? Here in electron volt. அப்போ ஜூலில் இருக்க அந்த எனர்ஜி வேல்யூவை நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற யூனிட்டுக்கு, ஏன்னா நம்ம அட்டாமிக் அந்த நியூக்ளியர் லெவல் இதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது எனர்ஜி ஜூலில் நம்ம ஸ்டடி பண்ணுறதில்ல, in the range of electron volts. ஸோ இப்போ எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த அகைன் யூனிட் ஆஃப் சேம் எனர்ஜி, ஸ்மாலர் எனர்ஜி வேல்யூ. அதுதான் அப்போ ஜூல்லேருந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த ரிலேஷன் தெரியும். தட் இஸ் 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule அப்படிங்கிற ரிலேஷன். we already know this. அப்போது எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்து ஜூலு கன்வெர்ட் பண்ணோன்னா we have to multiply that number with this 1.6. இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். எப்போது எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம இந்த 1.6 into 10 power minus 19 மல்டிப்ளை பண்ணணும். பட் ஹியர் ஃப்ரம் ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட், ஜூல்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணால் we have to divide that value by this number. அப்போ 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணணும். 1.6 into 10 power minus 19 is nothing but E, charge of electron. ஸோ அப்போது ஆல்ரெடி ஜூலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம திரும்ப ஒரு E டிவைட் பண்ணணும். ஸோ அப்போது HC by lambda E, H value is Planck's constant value is 6.626 into 10 power minus 34. C value is 3 into 10 power 8. Lambda given wavelength is 300 nanometer. Nano means 10 power minus 9 meter. So 300 in 10 power minus 9. This E value is 1.6 in 10 power minus 19. So calculated value 4.14 is in electron volt. So incident energy is 4.14 electron volt. We already know from the table, previous table, the work function of the silver. The silver metal work function is nothing but minimum energy required.
to liberate the electron from the metal surface. இந்த metal surfaceலேருந்து எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணும்னா மினிமமாக இவ்வளோ எனர்ஜியாவது இருக்கணும். எவ்வளோ எனர்ஜி? ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சில்வர், தட் இஸ் 4.7 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 4.7 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா தான் எலக்ட்ரான் அப்படி எமிட்டட் ஃப்ரம் தட் சர்ஃபேஸ். பட் இன்சிடென்ட் எனர்ஜி, கால்குலேட்டட் எனர்ஜி இஸ் 4.14, but the required energy is 4.7. So incident energy is less. So incident energy is less than the work function of silver. அப்போ லெஸ்ஸாக இருக்கனால எலக்ட்ரான்ஸ் அதுலேருந்து லிபரேட் ஆகாது. ஸோ நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் ஃப்ரம் த சில்வர் சர்ஃபேஸ். அப்போது whenever the incident energy is greater than that of this value na or equal or greater அப்படி இருந்தால் தான் எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். Now incident energy is less, 4.14 is less when compared to this 4.7, so no electrons are emitted. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன இந்த சம்மில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இன்சிடென்ட் வேவ் லென்த் கொடுத்தாலே we can easily calculate that எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். எனர்ஜி ஜூலில் இருக்கிறத விட நம்ம கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரான் வோல்ட் பை டிவைடிங் திஸ் இ. அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்சிடென்ட் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாகவோ இல்லை ஹையராக இருந்தால் தான் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். பட் ஹியர் த எனர்ஜி இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன், ஸோ நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் ஃப்ரம் திஸ் சில்வர் சர்ஃபேஸ். அப்படிங்கிறது தான் இந்த 7.2 சம். தென் 7.3 சம்முக்கு வருவோம், எக்ஸாம்பிள் சம். முதல்ல சம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ instead of silver, அங்கேருந்து சில்வருக்கு பதிலாக now copper surface is given, copper metal. So this is the copper metal. So this one is the incident photon of wavelength 2200 Armstrong, or light radiation, that is 2200 Armstrong or radiation falls on this copper surface and electrons are emitted from that metal surface. அப்போ இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது எப்படின்னா, ரேடியேஷன் ஃபால்ஸ்னால் எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். ஓகே, அப்போது எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் வித் சர்டன் கைனட்டிக் எனர்ஜி, ஒரு பர்டிகுலர் கைனட்டிக் எனர்ஜியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் கிவன் அஸ் 4.65 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா தட் இஸ் த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட், அந்த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லிபரேட் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் காப்பர் சர்ஃபேஸ். காப்பர்லேருந்து எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணும்னா இந்த மினிமம் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கணும். தட் மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லிபரேட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் இட்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ காப்பரோட ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் 4.65 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தீஸ் ஆர் த டூ கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த த்ரெஷோல்டு வேவ் லென்த்? அப்படின்னா இந்த ஃபோட்டானோட, இன்சிடென்ட் ஃபோட்டானோட மேக்ஸிமம் வேவ் லென்த் above which there is no emission of electrons. அப்போது இந்த ஃபோட்டானுக்கு ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்குது. இந்த வேவ் லென்த் அப்படியே அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேவ் லென்த். அப்போ இன்சிடென்ட் வேவ் லென்த் இதோட ஹையராக போச்சுன்னா அப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வராது. எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் எமிட்டட் above this வேவ் லென்த். அந்த மேக்ஸிமம் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், அந்த வேவ் லென்த் தான் தட் இஸ் கால்டு த்ரெஷோல்டு வேவ் லென்த். அதை கால்குலேட் பண்ணணும். தென் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் வித் சர்டன் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ டு ஸ்டாப் தட் எலக்ட்ரான் பிஃபோர் ரீச்சிங் திஸ் ஆனோட், ஸோ இந்த ஆனோட் சர்ஃபேஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா டு மேக் த ஃபோட்டோ கரண்ட் அஸ் ஜீரோ. இப்போ ஜீரோ கரண்ட்டாக பண்ணணும்னா அப்போ எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஃபார் தட் வி ஹேவ் டு அப்ளை திஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டு திஸ் ஆனோட். ஸோ அப்போ அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளவு? ஸோ இப்போ ஒரு இன்சிடென்ட் ரேடியேஷன், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது, இந்த ரேடியேஷனுக்கு ஒரு வேவ் லென்த், அந்த மெட்டலுக்கு ஒரு ஃபங்க்ஷன், தீஸ் வேல்யூஸ் ஆர் கிவன். கேட்டுக்கிற கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த த்ரெஷோல்டு வேவ் லென்த்? தட் இஸ் த மேக்ஸிமம் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஃபார் எலக்ட்ரான் எமிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தென் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்க அந்த பர்டிகுலர் கைனட்டிக் எனர்ஜியில் வந்துட்டுருக்க அந்த எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்? ஸோ இதுதான் செகண்ட் சம். ஸோ த்ரெஷோல்டு வேவ் லென்த், ஸோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, த்ரெஷோல்டு வேவ் லென்த் அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன், தீஸ் ஆர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஸோ இதுதான் அதுக்கான ரிலேஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் hc by lambda, that is equal to h nu naught. So this is the expression for work function of a metal. Planck's constant into this threshold frequency. Threshold frequency is the minimum frequency below which there is no emission of electrons அப்படினு படிப்போம். But nu naught can be replaced as c by lambda naught. Lambda naught is the maximum wavelength above which there is no emission of photoelectrons அப்படினு படிப்போம். ஏன்னா திஸ் நியூ அண்ட் லேம்டாஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ இந்த லேம்டா நாட் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவில் லேம்டா நாட்டை இங்கே கொண்டு வந்துருங்க, லெஃப்ட் சைடில் பை நாட் டினாமினேட்டர் கொண்டுட்டு போயிடும், ஹச்சி பை பை நாட்.
Hc, these two values are constant values, already known values. In the sum நம்ம பார்த்திருக்கோம். H is Planck's constant. Its value is 6.626 in 10 power minus 34. And C is 3 into 10 power 8. So pi naught. What is pi naught value? Work function is given as 4.65. But this value is given in electron volt. அப்போ நம்ம இந்த pi நாட்டுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4.65 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூவை நம்ம ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் சம்மில் யூஸ் பண்ணணும். அப்போ ஜூல் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 4.65 இன்ட்டு 1.6 in 10 power minus 19 ஜூல். அப்போ pi நாட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4.65 இன்ட்டு 10 power, that is 1.6 in 10 power minus 19. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் that answer lambda naught can be calculated as 2672 Armstrong. அப்போ என்ன கவனிக்கணும்? இந்த இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். இதுதான் இருக்கிறதுலே அதிகபட்ச வேவ் லென்த். இதை விட பெரிய வேவ் லென்த்தில் இந்த ரேடியேஷன் பட்டுதுன்னா நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். பட் இன்சிடென்ட் ரேடியேஷனோட வேவ் லென்த் பாருங்கள் 2200. அப்போ 2600 சம்திங்கை விட இது கம்மியான ஒரு வேவ் லென்த். அப்போ டெஃபினட்டாக எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். அப்போ எலக்ட்ரான் எமிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ த்ரெஷோல்டு வேவ் லென்த் கண்டுபிடிச்சாச்சு. now electrons are emitted and moving with certain kinetic energy. ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில் போயிட்டுருக்கு. வாட் இஸ் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்? இப்போ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் இதோட மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி என்ன? Kmax. மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனில் படிச்சிருக்கோம். டோட்டல் எனர்ஜியில் ஒரு பார்ட் எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆயிடுது ஆஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ரிமைனிங் எனர்ஜி தான் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ நம்ம Kmax அப்படி வேணும்னா பாருங்கள், Kmax மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி வேணும்னா இன்சிடென்ட் எனர்ஜிலேருந்து அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிடணும். இன்சிடென்ட் எனர்ஜிலேருந்து அந்த ஒர்க் ஃபங்க்ஷனை சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ பிஃபோர் தட் அந்த இன்சிடென்ட் எனர்ஜி எவ்வளவு? இன்சிடென்ட் எனர்ஜி E is equal to h nu. Lambda is given. அப்போ நம்ம நியூவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு hc by lambda சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ ஜூல். ஜூலில் இருக்கிறத எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு தெரியும் 1.6 in 10 power minus 19 இதை டிவைட் பண்ணணும்னா வேல்யூ இஸ் 5.65 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 5.65 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த இன்சிடென்ட் எனர்ஜி. அந்த 5.65 எலக்ட்ரான் வோல்ட்டில் 4.65 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஜஸ்ட் எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுறதுக்கே வேஸ்ட் ஆயிடுது. அப்போ கைனட்டிக் எனர்ஜி எவ்வளவு? அந்த ரிமைனிங் எனர்ஜி, தட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி வேணும்னா இன்சிடென்ட் எனர்ஜியிலிருந்து அந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷனை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5.65லேருந்து 4.65 சப்ராக்ட் பண்ணால் 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் எலக்ட்ரான். ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் Kmax அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியில் வந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுது. அப்போ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் Kmax is equal to the work done by the stopping potential. EV0 is the work done. அப்போது மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு தட் ஒர்க் டன் EV0. அப்போ V0 வேணும்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேணும்னா மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி பை E. மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் 1 EV. E வேல்யூ இஸ் 1.6 சம்திங் டிவைட் பை த சேம் வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் 1 வோல்ட். அப்படின்னா அந்த ஆனோடுக்கு 1 வோல்ட் பொட்டன்ஷியல், ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா the fastest electron also comes to rest before reaching the anode. So photocurrent becomes 0. So this potential is called stopping potential. அப்படிங்கிறத நம்ம 7.3 sum. So sum number, example sum 7.4. Potassium metal is given. So this is the incident photon. அந்த இன்சிடென்ட் ஃபோட்டானோட வேவ் லென்த் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3000 Armstrong is the wavelength of that incident photon. ஸோ அந்த வேவ் லென்த்தில் ஒரு ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆன உடனே மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. ஸோ நவ் 2 more datas are also given. இந்த பொட்டாசியம் மெட்டல், இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன், that is minimum energy required to liberate that electron is 2.30 electron volt. And intensity of incident radiation, this P is nothing but intensity, is 2 watt per meter square. Value is given. So 2 watt meter per minus 2 இன்டென்சிட்டியில் 3000 ஆம்ஸ்ட்ராங் வேவ் லென்த்தில் ஒரு ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு இந்த பொட்டாசியம் மெட்டலில். பொட்டாசியம் மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 2.30. தென் வாட் இஸ் த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட்
எலக்ட்ரான், எமிட்டட் எலக்ட்ரான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல டோட்டல் எனர்ஜி எவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகுது, அதில் ஒரு பார்ட் தட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுறதுக்கே வேஸ்ட்டாக போயிடும். அந்த ரிமைனிங் பார்ட் தான் யூஸ்ட் அஸ் கைனடிக் எனர்ஜின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் எனர்ஜி, இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி is nothing but h nu is nothing but hc by lambda. h and c values are constant values, previous sumsலேயே பார்த்துருக்கோம். இந்த லேம்டாவுக்கு பதிலாக இன்சிடென்ட் வேவ் லென்த் இஸ் 3000 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 3000 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6.626 in 10 power minus 19 joule energy is striking on this potassium surface. பட் இது ஜூலில் இருக்குது. ஒர்க் ஃபங்க்ஷன் பாருங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஜூல்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்மை 1.6 in 10 power minus 19ஆல் டிவைட் பண்ணால் தட் ஆன்சர் இஸ் 4.14. நவ் த எனர்ஜி இஸ் இன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் 4.14 எலக்ட்ரான் வோல்ட். 4.14 எலக்ட்ரான் வோல்ட்டில் 2.30 electron volt is used to liberate that electron from the metal surface. ஏன்னா அது பொட்டாசியத்தோட ஒர்க் ஃபங்க்ஷன், தட் இஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லிபரேட் தட் எலக்ட்ரான். அப்போது ரிமைனிங் எனர்ஜி தான் யூஸ்ட் அஸ் கைனடிக் எனர்ஜி. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வேணும்னா இன்சிடென்ட் எனர்ஜி தட் இஸ் திஸ் 4.14 வேல்யூலேருந்து இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ π0 2.30 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ 1.84 electron volt is the maximum kinetic energy of that ejected electrons. Now, second part of the question, first kinetic energy calculate பண்ணியாச்சு. second one பாருங்க, that is in case 40% of photons falls on this surface, what about the number of photoelectrons emitted? 40% மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஆகுது இப்போ சொல்லிட்டு இருக்குது இந்த வேல்யூவில். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆர் ஸ்ட்ரைக்கிங் தி சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா தட் இன்டென்சிட்டி by energy into area. That intensity is given as 2 and area is given as 2 into 10 power minus 4. Area is given in the sum 2 into 10 power minus 4 by energy. Energy நம்ம calculate பண்ண energy பாருங்க, incident energy is 6.626 into ஏன்னா சம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜூலில் தான் யூஸ் பண்ணணும். 10 power minus 19 போட்டோம்னா ஸோ 6.04 into 10 power 14 photons are striking the potassium surface per second. ஸோ அவ்வளோ ஃபோட்டான்ஸுக்கும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வருங்கிறது கொஸ்டின் அல்ல. இன்கேஸ் அதில் 40% மட்டும் அப்படின்னா அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸில் 40% எவ்வளோ வரும்? அப்போ 40/100 into this value கால்குலேட் பண்ணால் 2.415 into 10 power 14. This number of photons are striking. அப்போது the same number of photo electrons are emitted from the metal surface. அப்படிங்கிறது நம்மளோட third sum. Then fourth sum, example sum 7.5. So this is the metal, some metal is given. This is the incident radiation of wavelength 390 nanometer. Now after striking that metal பாருங்க electrons are emitted, photo electrons emit ஆகுது. So this is another electrode. இந்த எலக்ட்ரோடுக்கு 1.10 volt stopping potential கொடுத்துட்டோம்னா the electron comes to rest, so photo current becomes 0. என்ன கேட்குறாங்க, இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன and threshold wavelength of that metal என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆஃப் திஸ் மெட்டல்? ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம டோட்டல் எனர்ஜி இஸ் யூஸ்டு ஃபார் டூ பர்பஸஸ்மோ. ஒன்று பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் யூஸ்டு ஃபார் ஒர்க் ஃபங்க்ஷன், ரிமைனிங் ஆஸ் கைனட்டிக் எனர்ஜி. அப்போது ஒர்க் ஃபங்க்ஷன் வேணும்னா டோட்டல் இன்சிடென்ட் எனர்ஜியிலேருந்து நம்ம கைனட்டிக் எனர்ஜியை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் மெட்டல் இஸ் நத்திங் பட் இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி, தட் இஸ் ஹச் நியூ. ஏன்னா ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ ரீப்ளேஸ்மெண்ட் c/λ. மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் நாட் given, பட் stopping potential is given. Kmax is related to stopping potential as EV0. So that is maximum kinetic energy is nothing but work done by the stopping potential, that is EV0. So இந்த ஃபார்முலாவில் நீங்கள் hc/λ, h Planck's constant, c
3 into 10 power 8, lambda is given, E is 1.6 into 10 power minus 19, V naught value is 1.1. Substituting these values, the work function value is calculated as 3.34 into 10 power minus 19 joule. In electron volt, divide பண்ணனும், E ஆல small e value ஆல divide பண்ணா once again 2.09 electron volt is the work function of this metal. Once work function கண்டுபிடிச்சிட்டோம்னா it is easy to calculate the threshold wavelength. ஏன்னா இந்த work function is related like this. நம்ம முன்னாடி சம்லயே அதை பார்த்துருப்போம். lambda hc by pi naught. So hc value is known, pi naught is here. Substitute பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ மீட்டர் 10 power minus 7. இதே 10 power minus 10 இருந்ததுன்னா it can be written as Armstrong. அப்போ 5969 Armstrong is the threshold wavelength. Threshold, what is threshold wavelength? This one is the maximum wavelength of incident radiation. அப்போ 5969 Armstrong விட அதிகமான ஒரு wavelength பட்டதுன்னா no electrons are emitted. அப்போ wavelength இன்னும் மினிமமாக வேணும், இதோட கம்மியாக இருந்தால் தான் electrons are emitted and moves with certain kinetic energy. So these are the four sums. நம்ம இப்போ அந்த photo electric cells அப்படிங்கிற நியூ டாபிக் அதுக்கு போகலாம். Now photoelectric cell are also called photocell. ஒரு important topic அப்படின்னு எடுத்துக்கலாம். What are photocells? What are photoelectric cells அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a device which converts light energy into electrical energy. பாருங்க இதில் light radiation falls on this device, it produces electrical energy. So this device converts light energy into electrical energy. It works on the principle of photoelectric effect. When radiation falls on the metal surface, electrons are emitted. So photoelectric effect la work பண்ணக்கூடிய ஒரு device. When radiation falls on this photosensitive material, so this is the photosensitive material, such radiation falls on the photosensitive material, its electrical properties gets affected, and the metal oda photosensitive metal oda electric properties gets affected. And the electric properties எந்த மாதிரி affect ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி there are three types of photocells. First one is a photoemissive cell. Then photovoltaic cell, and third one is photoconductive cell. So these are the three types of photocells. First one is photoemissive cell. In photoemissive cell, the number of electrons emitted from that photosensitive material is directly proportional to the intensity of incident radiation. அப்போ ஒரு photosensitive material is there. When radiation falls on that photosensitive material, electrons are emitted. So the number of electrons emitted is directly proportional to the intensity of incident radiation in photoemissive cell. When radiation falls on that surface, electrons are emitted, is the principle in photoemissive cell. And in photovoltaic cell, when radiation falls on the photosensitive material, here photosensitive material is taken as semiconductor. In such a semiconductor photosensitive material, radiation பட்டது அப்படின்னா where voltage is generated in photovoltaic cell. So in photoemissive cell, electrons are emitted when radiation falls on that metal, but in photovoltaic cell, when radiation falls on the photosensitive semiconductor, voltages are generated. And in photoconductive cell, when radiation falls on the photosensitive semiconductor, once again semiconductor material, where the resistance of that material varies depending upon the intensity of radiation. படக்கூடிய ரேடியேஷனோட இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த மெட்டல் சர்ஃபேஸோட ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ். So such cells are called photoconductive cell. So there are three types of photoelectric cells. Now the construction of these photocells. So a highly evacuated quartz bulb. Inside the quartz bulb, two electrodes are there, cathode and anode. Cathode is a semi-cylindrical metal plate. So it is a semi-cylindrical metal plate. It is coated with some
photosensitive material having very low work function. அப்போ இந்த கேத்தோடுங்கிற இந்த செமி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாருங்கள், இதை கோட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னால, லைக் சீசியம் அந்த மாதிரி மெட்டலில் கோட் பண்ணுறோம். இட் ஹேஸ் வெரி லோ ஒர்க் ஃபங்க்ஷன். ஏன் லோ ஒர்க் ஃபங்க்ஷனாக இருக்கணும்? ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தால் தான் இட் எமிட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ ஒரு சிம்பிள் ஃபோட்டோ எமிசிவ் செல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது ஒரு கோட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலில் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் தட் செமி சிலிண்டர். அப்போ இந்த செமி சிலிண்டரோட சென்ட்ரல் ஆக்சிஸில் பாருங்கள், தேர் இஸ் எ தின் ராட். இட் கேன் ஆக்ட் as an anode. So between this cathode semi cylinder and the anode wire, a potential difference is applied with the help of this battery, and it is connected through a galvanometer. So for highly evacuated quartz bulb or semi cylindrical metal plate coated with photosensitive material, along the axis there is a wire. This is cathode, this is anode, and this is cathode. Both are connected to a battery through a galvanometer. This is the construction of this photo cell. Then how it works? So now working of this photo cell. When radiation falls on this semi cylindrical cathode surface, because it is already coated with photosensitive material, so electrons are emitted from that metal surface. That emitted electrons reaches the anode. So potential difference கொடுத்ததுனால it is attracted by this anode, so electrons reaches that anode. So now the circuit will be completed. So இப்போ electrons flow ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ electrons flow ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா there is a flow of current in the photoelectric current in this circuit. The photoelectric current is measured in this it is indicated by this galvanometer. அப்போ எவ்வளோ current flow ஆகுதுங்கிறத shown by this galvanometer is its working. Radiation fall ஆச்சு அப்படின்னா electrons emit ஆகுது. Electrons emit ஆனால் circuit completed. That is the flow of photoelectric current given by this galvanometer is the working of this photocell. One more thing is there, the photoelectric current in the circuit for a given material. நம்ம கொடுக்கப்பட்ட இந்த மெட்டீரியலுக்கு இந்த கரண்ட் எப்படி இருக்கும்? It depends on intensity of incident radiation and potential difference between these two electrodes. ரேடியேஷனோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குது, என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பொறுத்து தான் ஒரு கிவன் மெட்டலோட photoelectric current இருக்கும். It depends upon these two factors. Finally, uses of this photoelectric cell. இந்த செல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு 4 uses நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட்ஸில் ஃபோட்டோ செல்ஸ் ஆர் கனெக்டட். ஒன்ஸ் ஒரு டார்க்னஸ் இல்லை புவர் வெதர் கண்டிஷன்னால் டார்க்னஸ் ஆகுது, நைட் டைம் ஆகுது, அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஃபோட்டோ செல்ஸ் சுவிச் ஆன் தட் ஸ்ட்ரீட் லைட் டூரிங் நைட் டைம், டூரிங் லோ பிரைட்னஸ் கண்டிஷன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரீட் லைட் அந்த ஃபோட்டோ செல் சுவிச் ஆன் பண்ணிடுது. ஏர்லி மார்னிங் சன்ரைஸஸ் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்ஸ் அகெயின் பிரைட்னஸ் வர அட் தட் டைம் த ஃபோட்டோ செல்ஸ் சுவிச் ஆஃப் தட் ஸ்ட்ரீட் லைட். அப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபோட்டோ செல்ஸ் ஆட்டோமேட்டிக் சுவிச் ஆன் அண்ட் ஆஃப் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த வெதர் கண்டிஷன்ஸ், டார்க்னஸ் அண்ட் பிரைட்னஸ். இதை வச்சுட்டு இந்த ஃபோட்டோ செல்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்ஸை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். த ஃபஸ்ட் யூஸ் ஆஃப் automatic on and off of street lights. Then second one, it is used in the reproduction of sound in motion pictures. It is used in reproduction of sound in motion pictures. And third one, in timers to measure the speed of an athlete or running race la pogakuriya or athlete oda speed measure pannakuriya and the timers la this photoelectric cells are used in these timers. And fourth one is it is also used in exposure meters in photography. Photography appo irukudi and the exposure meters la these photo cells are used to control the intensity of and timing of exposure of light. And the intensity control பண்றதுக்கும் the timing of exposure in photography la these photo cells are used. So these are the uses of photo cells. Next one is matter waves, the important part அப்படி எடுத்துக்கலாம். பிஃபோர் தட் நம்ம இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச அந்த ஐடியாஸ் என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let us consider a wave. So a wave is propagated அப்படின்னா, for a wave it has a frequency and wavelength
ஒரு given wave அப்படினாலே it has frequency and wavelength and velocity. So c is the velocity, then it possesses momentum and energy. So it is a broad distribution of energy. Or wave அப்படினா it is a broad distribution of energy having frequency, wavelength and velocity, momentum, energy. These are the it has some amplitude. These are the characteristics of a wave அப்படினு எடுத்துக்கலாம். Let us take a particle. For example, a light wave, sound waves, like that. Let us take a particle like an electron. About particle பார்த்தீங்கன்னா it is a tiny concentration of matter. இது broad distribution of energy, it is a tiny concentration of matter. ஒரு particle என்னென்ன இருக்கும்? It possesses mass. It has mass and momentum and velocity and energy. It may have charges or not. அதில் charges இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். mass இருக்கு, momentum. These are the characteristics of a particle. Particle possesses these things. அப்போ there are two different things. That is waves and particles. Waves and particles. In the previous topic la நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா radiation. This radiation. Radiation means, for example, light radiation. Already radiation அப்படினா it possesses wave behavior. It has wave nature. Because light அப்படினு எடுத்தா it behaves like a wave. It undergoes interference, diffraction and polarization, such things. அப்போ ஒரு wave nature ஆல்ரெடி நமக்கு அந்த லைட்டுக்கு இருக்கிறனால தான் நம்ம அந்த interference, diffraction, polarization எல்லாம் ஸ்டடி பண்ணுறோம். ஸோ wave nature இருக்குது அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். But while explaining that photoelectric effect and black body radiation, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குவாண்டம் கான்செப்டுக்கு போகிறோம். இந்த ரேடியேஷன் பார்த்திங்கன்னா it also have particle nature. So sometimes it behaves like a particle. It has photon. Quantum theory. Quantum theory என்ன படிச்சிருக்கோம்? Light is propagated in the form of photons. Photon அப்படிங்கிறது it is a particle manifestation of that radiation. Radiation நம்ம particle வடிவத்தில் பார்க்கறது இந்த photons. So அப்போ photons அப்படி particle நேச்சரில் எடுத்தால் தான் it is easy to explain photoelectric effect and black body radiation. Waves நேச்சரில் எடுத்தோம்னா தான் interference, diffraction, polarization எல்லாம் ஸ்டடி பண்ண முடியும். அப்போ radiation, for example light radiation பார்த்தீங்கன்னா it possesses dual nature. It has dual nature. During propagation அப்போ பார்த்தீங்கன்னா it behaves like a wave. During interaction with matter அப்போ பார்த்தீங்கன்னா it is taken as particles. So radiation is having dual nature. So இது already நம்ம known thing. But ஒரு nature அப்படினாலே it has both radiation and matters. That is objects, that is like particles, like electron, proton, like that. So the total nature has both radiation and matters. So nature is symmetry இல்லையா? அப்போ சிமெட்ரிங்கும் போது ஸோ அப்போது டி ப்ராக்லி, இந்த டி ப்ராக்லி சயின்டிஸ்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு போல்டான ஒரு சஜஷன், there is a dual nature for radiation and why not for matters. ஏன் ரேடியேஷனுக்கு மட்டும் டூயல் நேச்சர் இருக்குது, வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது, பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அப்போ மேட்டர்ஸ், தட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் லைக் எலக்ட்ரான். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம், தே பிஹேவ்ஸ் லைக் பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போது எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், தே பிஹேவ்ஸ் லைக் பார்ட்டிகல்ஸ். அப்போ பார்ட்டிகலாக மட்டும்தானே ஸ்டடி பண்ணுறோம். அப்போது அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் these objects, these matters has wave-like properties, have wave-like properties. இதுதான் முக்கியமான விஷயம். அக்கார்டிங் டு டி ப்ராக்லி அந்த போல்டு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா electrons, that is matter particles like electron, proton, neutrons, they behaves like waves. It has wave-like properties. அதுக்கு wave மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்போ that moving particle like electron, so electron it moves with certain velocity அப்படின்னா that moving electron or proton or neutron, such matter particles in motion
must be associated with waves. Must be associated with waves. அதோட மூமெண்ட்டை நம்ம வேவாக ஸ்டடி பண்ணலாம். ஸோ பார்ட்டிக்கல் ஆல்சோ ஹேவிங் வேவ் நேச்சர், மேட்டர்ஸ் ஆல்சோ ஹேவிங் வேவ் நேச்சர், மேட்டர்ஸ் ஆல்சோ ஹேவிங் டூயல் நேச்சர். பார்ட்டிக்கல் நேச்சரும் எடுத்துக்கலாம், வேவ் நேச்சர் இருக்குது. ஸோ மூவிங் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான், அந்த மூவிங் பார்ட்டிகல்ஸ் பாருங்கள், இட் இஸ் அசோசியேட்டட் பை வேவ்ஸ். They possess wave-like properties. These waves are called matter waves, are also called de Broglie waves. அப்போ நம்ம இந்த நியூ டாப்பிக்கில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஒரு மூவிங் பார்ட்டிகல், எலக்ட்ரான் இருக்கலாம், புரோட்டான், நியூட்ரான், எந்த மூவிங் பார்ட்டிகல் எடுத்துட்டோம்னாலும் அதை பார்ட்டிகலாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, இட் பிஹேவ்ஸ் லைக் வேவ் ஆல்சோ. அப்போது ஒரு பார்ட்டிகல் மூமெண்ட்டை வேவாக ஸ்டடி பண்ணுற அந்த டாபிக் தான் தட் மேட்டர் வேவ்ஸ். அப்போது த வேவ் associated with the motion of particles are called matter waves, are also called de Broglie waves. So that is nothing but wave nature of particles. Wave nature of particles. Quantum theory la நம்ம படிச்சிருப்போம், particle nature of radiation நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபோட்டானை எடுத்துகிட்டு ரேடியேஷன் வேவ் மட்டும் இல்லை, இதுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணுவோம். இப்போ டி பிராக்லியோட சஜஷன் பாருங்கள், மேட்டர்ஸ் தட் இஸ் பார்ட்டிகல்ஸ்னால் பார்ட்டிகல் நேச்சர் மட்டும் இல்லை, இட் ஆல்சோ பொசஸ் வேவ் நேச்சர். ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் யூசிங் தீஸ் மேட்டர் வேவ்ஸ் அக்கார்டிங் டு டி பிராக்லி ஸ்டேட்மெண்ட். நவ் லெட் அஸ் கன்சிடர் a photon. Whose energy is, whose momentum P is equal to h nu by h nu by c is the expression for momentum of photon. So let us take this as the photon. It has a momentum of h nu by c. Also can be written as h by lambda, because c is equal to nu lambda. Velocity is, wave velocity is nothing but frequency into wavelength. இதில் நம்ம wavelength எப்படி எழுதலாம், that is c by nu. இந்த nu கீழே கொண்டு வந்தீங்கன்னா c by nu, that is nothing but wavelength. So momentum of photon can be written as energy by c, velocity, that is h nu by c. So nu by c can be written as h by lambda. So P is equal to h by lambda. So lambda is equal to h by P. So let us take this as the first equation. Here the lambda formula is not only for this photon, it is a general formula. It is also suitable for particle also. Let us take a particle. Let us take a particle of mass m and moves with velocity v. So அப்போ lambda நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா ஃபோட்டான்ஸுக்கு மட்டும் இல்லை, இட் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் பார்ட்டிகல். ஏன்னா திஸ் மூவிங் பார்ட்டிகல் ஆர் ஆல்சோ ஹேவிங் வேவ் நேச்சர், ஆல்சோ ஹேவிங் வேவ் நேச்சர். அப்போ திஸ் ஒன் இஸ் காமன் ஃபார் போத் ஃபோட்டான் அண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ திஸ் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் திஸ் பார்ட்டிகல் ஹேவிங் எ மொமெண்டம் ஆஃப் p and h is the Planck's constant. So lambda is equal to h by momentum of the particle is nothing but product of mass into velocity. So momentum replace panni mass into velocity. So this is the second formula for wavelength of that moving particle. So if the particle is having momentum p na, lambda formula is this one. Mass and velocities are given na, this is the formula. Then let us take this simple arrangement having a cathode and an anode, both are connected to a battery. So cathode, here is anode. So V is the applied potential difference. So now when potential difference is applied, அப்படிங்கும்போது electrons are emitted from this cathode and accelerated towards the anode. If potential is 0, no electrons are emitted. அப்போ potential கொடுத்த உடனே பாருங்க, that electron is emitted, it moves with towards the anode having some kinetic energy half mv square. So it is now, இப்போ நம்ம படிக்க போகிறது பாருங்க, particularly for electron.
So now an electron is accelerated by a potential difference of V. So it has kinetic energy. That kinetic energy is nothing but work done by this potential. Work done is nothing but E into V. So EV is the work done. Here, what is this velocity? This V is velocity, this capital V is the potential difference, that is small v. Velocity can be written as 2, anga numerator kondu poidalam, 2 e v by m taking square root. So this is the velocity of that electron. அப்போ இந்த velocity value கொண்டாந்து இந்த second formula velocity substitute பண்ணுங்க, the second equation becomes lambda. So second equation becomes lambda is equal to h by m into, instead of this v, so v can be written as 2 e potential capital V by m. So lambda is equal to h by root of 2 e m v. இந்த m ரூட்டுக்கு உள்ள கொண்டு போயிட்டோம்னா m ஸ்கொயர், ஒரு m ஒரு m கேன்சல் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டரில் ஒரே ஒரு m. So this is the formula. Here h is the Planck's constant and E be the E and m are the charge and mass of this electron. அதை substitute பண்ணிட்டோம் அப்படின்னா the lambda can be written as 12.27 Armstrong by root V. So this is the formula, third formula for wavelength. If accelerating potential is given, then wavelength of that electron, அப்போ electron move ஆகுது அப்படின்னா it can be treated as waves. அந்த wave ஓட wavelength potential கொடுத்துட்டோம்னா wavelength சொல்லலாம். For example, if 100 volt is the applied potential difference, so now electron is accelerated by a potential difference of 100 volt. What is the wavelength of that moving electron? அப்போ instead of this V 100 substitute பண்ணோம்னா root 100 is 10. அப்போ answer என்ன வரும்? 10 ஆல் divide பண்ணா 1.227 Armstrong is the wavelength of that moving electron, de Broglie wavelength of that moving electron. So இப்போ accelerating potential கொடுத்தா wavelength calculate பண்ணுறதுக்கு this one is the formula. Once again, that is this half mv square is equal to EV is taken as kinetic energy, nothing but kinetic energy. So in this formula, this E and V can be replaced by this K. So the same wavelength formula can be written as h by root of 2m k. So this is the fourth formula. So according to de Broglie hypothesis பார்த்தோம்னா de Broglie ஓட ஸ்டேட்மெண்ட்ல moving particle behaves like a wave. Moving particle behaves like a wave. அப்போ it has wavelength. அதுக்கு wavelength இருக்கும். அந்த wavelengthக்கு நம்ம பாருங்க ஒரு 4 formulas derive பண்ணியிருக்கோம். Momentum is given na wavelength is h by p. Mass and velocity is given na lambda is equal to h by mv, mass into velocity. Accelerating potential is given, particularly for electron na this is the formula 12.27 Armstrong by root v. If kinetic energy is given na this is the formula. So அப்போ given datasக்கு தகுந்த மாதிரி அந்த wavelength calculate பண்ணுறதுக்கு நம்ம formulas செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த வீடியோவில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்ப்போம், அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Now Davison and Germer experiment. Before that, இதுக்கு முன்னாடி நம்ம de Broglie statement படிச்சிருப்போம், de Broglie waves. That is electron particle is moving. Electron is moving. அப்படின்னா this particle electron movement can be studied in the form of waves. So the wave associated with the motion of particle is called de Broglie waves, are also called matter waves. அப்படின்னு ஸ்டடி பண்ணியிருந்திருப்போம். So this electron beam possess wave like properties. அப்போ wave nature of this particle can be experimentally proved by Davison and Germer using this experiment. அப்போ the Davison and Germer experiment, it is the experimental proof for the wave nature of particles. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா an electron beam undergoes diffraction using this nickel crystal. So here electron beam, so that electron beam behaves like a wave.
இப்போ வேவ் அப்படின்னா it undergoes interference, diffraction and polarization. So now the electron beam undergoes diffraction by this nickel crystal. Here this nickel crystal can act as three-dimensional grating to study this diffraction of this electron beam. Before that, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வேவ் அப்படின்னா வாட் இஸ் டைஃப்ராக்ஷன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் லைட் வேவ்ஸ் அட் த எட்ஜஸ் ஆஃப் அப்டக்கிள்ஸ். அந்த பெண்டிங் நேச்சர் ஆஃப் வேவ்ஸ் தான் கால்டு டைஃப்ராக்ஷன் அப்படிமோ. அந்த பெண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, when more diffraction is produced, அப்போ அந்த size of obstacle must be comparable to the wavelength of wave, the crest and trough, that wavelength. அந்த wavelengthக்கு கம்பேரபிளாக இருக்கணும் அந்த obstacle. அப்போ லைட் வேவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைட் வேவ்ஸ் எடுத்துட்டோன்னா its wavelength is very small. So to study the diffraction of this light, we are using gratings. ஒரு கிளாஸ் ஷீட்டில் ஃபைன் ரூலிங்ஸ் ஆர் மேட். அந்த கிளாஸ் ஷீட் கிரேட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் தட் ஃபைன் ரூலிங்ஸ், ஏன்னா அவ்வளோ ஸ்மாலர் வேவ்லென்த் லைட்டுக்கு அதவே நம்ம அந்த ஆர்டிஃபிஷியலாக கிரேட்டிங்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லைட்டுக்கு டைஃப்ராக்ஷன் ஸ்டடி பண்ணுறோம் இந்த ப்ரீவியஸ் லெசன், டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில். பட் நம்மளோட எலக்ட்ரான் பீம் பாருங்கள், ஹியர் எலக்ட்ரான் பீம் இருக்குது. அந்த எலக்ட்ரான் பீமோட வேவ்லென்த், the wavelength of electron beam is very much smaller when compared to the wavelength of light. லைட்டோட வேவ்லென்த்தை விட இன்னும் சின்ன வேவ்லென்த் அந்த பார்ட்டிகல் வேவ்ஸ், மேட்டர் வேவ்ஸ். அப்போது we need very small arrangements, very small slits for that to study the diffraction of matter particles. அப்போ இதை விட கிரேட்டிங்கை விட இன்னும் ஃபைன் ரூலிங்ஸ், ஃபைன் ஸ்பேசஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னா அப்போது ஃபார் தட் crystals are used. So crystals are used to study the diffraction of these matter waves. ஏன்னா இன்சைட் த கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டலுக்குள்ள ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பிளேன்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பிளேன்ஸ். பிட்வீன் த பிளேன்ஸ், அந்த பிளேன்ஸ் கடையில் அந்த ஸ்பேசிங்ஸ் பார்த்தீங்கன்னா the space between the two atomic layers, so lattice planes, அந்த lattice planesக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலுக்குள்ள இந்த அட்டாமிக் லேயர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசிங்ஸ் is of the order of wavelength of this electron beam or matter waves. அப்போ matter waves ஓட wavelength கம்பேரபிளாக இருக்கனால these crystals can be used for the study of diffraction of this matter waves. எப்போவுமே ஒரு டைஃப்ராக்ஷன் படிக்கணும் அப்படின்னா அந்த வேவ்லென்த்துக்கு கம்பேரபிளாக அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ லைட்டுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு we are using gratings. பட் மேட்டர் வேவ்ஸ், எலக்ட்ரான் பீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மாலர் வேவ்லென்த். அப்போ கிரேட்டிங்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியல. இன்னும் ஸ்மாலர் வேவ்லென்த் எங்கே போகலான்னா இன் கிறிஸ்டல்ஸ், இன்சைட் த கிறிஸ்டல்ஸ் இந்த ஸ்பேஸ் பிட்வீன் லேட்டிஸ் பிளேன்ஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் வேவ்லென்த் ஆஃப் திஸ் பார்ட்டிகல் வேவ்ஸ். அப்போ கிறிஸ்டல்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் கிரேட்டிங் டு ஸ்டடி த diffraction of this light, diffraction of this electron beam, diffraction of this matter waves. அப்போ நம்ம இங்கே எலக்ட்ரான் பீம், அந்த எலக்ட்ரான் பீமில் now we are going to produce diffraction with the help of this crystal. In case light wave இருந்ததுன்னா grating யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். எலக்ட்ரான் பீம் இருக்கனால crystals are used to produce diffraction because the wavelength of this electron beam ஓட wavelength is comparable to the lattice spacings. அப்போ atoms, இந்த கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேசிங்ஸ் இஸ் கம்பேரபிள் டு த வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் பீம். ஸோ கிறிஸ்டல்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டடி த diffraction ஆஃப் மேட்டர் வேவ்ஸ். நவ் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இட் இஸ் த டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு ஷோ த வேவ் நேச்சர் ஆஃப் particles, வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட், இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பாருங்கள், there is a filament. That filament is connected to a low tension battery. அப்போ filament வழியாக current flow ஆச்சு அப்படின்னா the filament gets heated. Heat ஆச்சுன்னா it emits electrons because of thermionic emission. அப்போது temperature rise ஆனோன்னா that filament emits electrons. ஸோ அப்போ filament heat ஆகிறது தான் source for this emission of electrons. By thermionic emission electrons are emitted from this filament. Filament current எங்கேருந்து flow ஆகுதுன்னா from this low tension battery. That emitted electrons are focused into a fine beam. ஒரு நேரோ பீமாக அதை கன்வெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் this aluminum diaphragms are used to converge that electron emitted from the filament into a fine beam, into a narrow beam. ஒரு ஃபைன் மெலிசான ஒரு மெல்லிய பீமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் this aluminum diaphragms are used. Okay, then
that electron beam gets accelerated by this aluminum cylinder by applying potential difference, high tension, using this high tension battery. Potential difference is applied between this filament and this aluminum cylinder. So this is the high tension battery which provides the accelerating potential to this electron. அப்போ இந்த அலுமினியம் சிலிண்டருக்கு பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிருக்கனால it attracts that electron, so the emitted electrons from the filament gets accelerated and comes out from this electron gun assembly. So this is the electron gun assembly. அந்த அசம்பிளிலேருந்து a fine beam of electrons comes out and accelerated in downward direction. ஸோ அந்த கன் அசம்பிளியில் நம்ம 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபிலமெண்ட் லோ டென்ஷன் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கனால it emits electrons by thermionic emission. ஸோ இந்த அலுமினியம் டயஃப்ரம்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஃபோக்கஸிங் கேன் பி டன், ஒரு ஃபைன் பீமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த அலுமினியம் சிலிண்டருக்கும் ஃபிலமெண்ட்டுக்கு இடையில் நம்ம ஹை டென்ஷன் பேட்டரி யூஸ் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோன்னா அந்த எலக்ட்ரான் கெட்ஸ் ஆக்சலரேட்டட் இன் டவுன்வர்ட் அண்ட் மூவ்ஸ் as a single beam in downward direction. So this is the electron beam in downward direction. Such electron beam now falls on this nickel crystal. ஸோ நிக்கல் கிறிஸ்டலில் பட்டது அப்படின்னா அங்கே நிக்கல் ஆட்டம்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் தட் இஸ் lattice planes. Inside the crystal, nickel atoms பாருங்கள், they are arranged in planes. That planes are called lattice planes அப்படின்னு படிப்போம். ஸோ அப்போது lattice planesல போயிட்டு then gets scattered in all directions. அப்போது அந்த scattered electron beam, and the scattered electron beam can be detected using this electron detector. So this is the electron detector. So electron detector arrangement யூஸ் பண்ணி அந்த scattered electronோட intensity எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். Before that, அந்த electron detector பாருங்க, it is movable. It can be rotatable on the plane of the board. அப்போ போர்டுங்கிற பிளேனில் நம்ம இந்த எலக்ட்ரான் டிடெக்டரை எப்படி மூவ் பண்ணலாம், இன்சிடென்ட் டைரக்ஷன்லேருந்து it should be moved, capable of rotating over that plane surface. அப்போ plane surfaceல நம்ம அந்த எலக்ட்ரான் பீமை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிவிட்டு in a particular positionல the intensity of scattered electron beam எவ்வளோங்கிறத ரிசீவ் பண்ண முடியும். அப்போது this electron detector can be movable over the plane surface, and each and every position நம்ம இந்த angle change பண்ணிவிட்டு, where theta is the angle, theta is the angle between the incident electron beam and the scattered beam. By changing this angle அப்படியே change பண்ணிட்டு in each and every angle what is the intensity of that scattered electron, and the scatter ஆகிற electrons. ஏன்னா electron is scattered from the diffracted electrons பாருங்க, electron strikes on the nickel surface where it can be diffracted from different lattice planes, different atomic layers of this nickel surface. That diffracted electron beam once again undergoes constructive interference and produces intensities on that electron detector. So upon the electron detector shows the intensity of that scattered or diffracted that electron beam. So theta is the angle between incident electron beam and scattered beam. அப்போ intensity can be measured at various angles. அப்போது டிடெக்டர் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு வேரியஸ் ஆங்கிள்ஸுக்கு வாட் அபவுட் த இன்டென்சிட்டி அப்படின்னு மெஷர் பண்ணிட்டு it should plot a graph. Angle is taken along x-axis and the intensity measured is taken along y-axis. The obtained graph in this Davison-Germer experiment is as shown. இந்த டயக்ராமில் பாருங்கள், அப்படியே தீட்டா வேல்யூ 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி அப்படியே மூவ் பண்ண இந்த இன்டென்சிட்டி falls, decreases and reaches a minimum and increases and reaches a maximum here at an angle of 50 degree. At an angle of 50 degree, the intensity of electron becomes maximum. So 50 degree அந்த angle தான் intensity becomes maximum. So it's taken as the maximum angle for a particular order. And the lattice spacings in the nickel crystal அந்த atom layers இடையில கூடிய அந்த spacings taken as small d. அப்போது lattice spacing உள்ள அந்த distance and the peak கான அந்த angle, these values are known அப்படின்னா from that formula is used to find the wavelength. So the calculated wavelength is 1.65 Armstrong.
டைஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலா 2d sin theta is equal to n lambda, that formula யூஸ் பண்ணி the d and theta values யூஸ் பண்ணோன்னா lambda can be measured as 1.65 Armstrong. இது அந்த எலக்ட்ரான் பீமோட வேவ்லென்த் யூஸிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ப்ரீவியஸாக இதே வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த ஃபார்முலா. when electron is accelerated by a potential of V, this graph is drawn for a potential of 54 volt. So now this accelerating potential is taken as 54 volt. So substituting this value here in this formula 12.27 Armstrong by V, so V is 54. அப்போ 54 substitute பண்ண de Broglie formula பாருங்க, theoretically that value is 1.67 Armstrong. So 54 volt potential ஒரு electron accelerate ஆனா this is the de Broglie wavelength. Here also 54 வோல்ட்டில் தான் நம்ம ஆக்சிலேட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரான்ஸை. ஸோ த அப்டைன்டு ரிசல்ட் இன் டைஃப்ராக்ஷன் பார்த்தீங்கனாலும் we are getting experimentally the same answer. So the obtained answer in this experiment, it has close agreement with this wavelength calculated using this formula. அப்போது ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக அந்த எலக்ட்ரான் பீமோட வேவ்லென்த், ஸோ அப்போது electrons, moving electrons behaves like a wave and its wavelength can be measured as 1.65 Armstrong when the potential is 54 volt. So this is the experiment to show the wave nature of this moving electron. Now electron microscope. Electron microscope pathina, it is this instrument used the wave nature of electron. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குது. எலக்ட்ரான் இஸ் ஏ பார்ட்டிகல், that moving particle possess wave like properties. அப்போ wave nature of electronic ஒரு direct application is electron microscope. So that wave nature of electron is used in the construction of electron microscope. ஒரு மைக்ரோஸ்கோப் அப்படின்னாலே நமக்கு தெரியும், used to magnify the very small objects, magnify பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி. So the resolving power and magnifying power of a மைக்ரோஸ்கோப், ஒரு மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபையிங் பவர் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மேக்னிஃபை பண்ணும் அப்படிங்கிறது, விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேடியேஷன், த வேவ்லென்த் ஆஃப் ரேடியேஷன் விச் இஸ் யூஸ்டு டு இலிமினேட் தட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நம்ம இலிமினேட் பண்ணுறதுக்காக என்ன வேவ் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேவோட வேவ்லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு தட் மேக்னிஃபையிங் பவர். ஸ்மாலர் த வேவ்லென்த் தென் கிரேட்டர் வில் பி த மேக்னிஃபையிங் பவர், greater will be the resolving power. எந்த அளவுக்கு ஸ்மாலர் வேவ் லென்த் உள்ள வேவை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை இலிமினேட் பண்ணுறதுக்கு, அந்த அளவுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மேக்னிஃபையிங் பவர் ஹையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ லைட் மைக்ரோஸ்கோப், தட் இஸ் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப். இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், லைட் வேவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேவிங் சர்டன் ஸ்மாலர் வேவ் லென்த் தான். அப்போது ஒரு ஸ்மாலர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு லைட் வேவ். அப்போ wavelength is very small for these light waves, so it gives some magnification. So the magnified image தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பட் இன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்திங்கன்னா அதில் எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணுறோம். அப்போது லைட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் பீமோட வேவ்லென்த், லைட்டோட வேவ்லென்த் இஸ் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் த வேவ்லென்த் ஆஃப் லைட். எலக்ட்ரான் பீம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்மாலர் வேவ்லென்த்ஸ். lambda of light இது lambda of electron beam. So the wavelength of electron beam, it is nearly equal to the wavelength of X-rays. X-rays ஓட wavelength க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது தான் the wavelength of electron beam. These values are very much smaller, few thousand times smaller when compared to the wavelength of light. லைட்டோட வேவ்லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் பீம் தட் இஸ் கம்பேரபிள் டு எக்ஸ்ரேஸோட வேவ்லென்த் இருக்குது, அந்த வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா வெரி மச் ஸ்மாலர், ஃபியூ தௌசண்ட் டைம்ஸ் ஸ்மாலர் when compared to the wavelength of light. அப்போது லைட்டோட வேவ்லென்த் யூஸ் பண்ணும்போது we are getting certain magnification. அதோட இன்னும் ஸ்மாலர் வேவ்லென்த் யூஸ் பண்ணும்போது, அப்போ இந்த கேஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் வேவ்லென்த் அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் மோர் மேக்னிஃபிகேஷன், நியர்லி 2 lakhs times magnification is obtained using this electron microscope. அப்போ நம்ம இதில் என்ன ஒரு மெயின் கான்செப்ட் புரிஞ்சுக்கணுன்னா, அந்த ஆப்ஜெக்டை நம்ம இலுமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே லைட் யூஸ் பண்ணுறோம், இங்கே எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணுறோம். அந்த லைட்டோட வேவ் லென்த்து தான் அந்த மேக்னிஃபிகேஷனை டிசைட் பண்ணுது. எந்த அளவுக்கு ஸ்மாலர் வேவ் லென்த் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேக்னிஃபிகேஷன் ஹையாக இருக்கும். லைட்டை யூஸ் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் சர்டன் மேக்னிஃபிகேஷன், அது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில். அப்போ லைட்டோட வேவ் லென்த்தை விட இன்னும் ஸ்மாலர் வேவ் லென்த் ஃபார் திஸ் எலக்ட்ரான் பீம். ஏன்னா எலக்ட்ரான் பார்ட்டிகல் இல்லை, இட் பிகேவ்ஸ் லைக் வேவ்ஸ், அது வேவாகவும் எடுத்துக்கலாம்.
அதோட wavelength பார்த்தீங்கன்னா it is very much smaller, 1000 times smaller, few thousand times smaller when compared to wavelength of light. அப்போ once using this electron beam to magnify an object, we are getting that magnified image. It is nearly more than 2 lakh times 2 lakhs times greater magnification can be obtained using this electron microscope. So அதோட functioning பார்த்தோம் அப்படின்னா, so let us take this as the optical microscope, this one is electron microscope. The function of electron microscope is similar to that of optical microscopes. Functioningலாம் more or less ஒரே மாதிரி தான். இங்கே light waves யூஸ் பண்ணுறோம், அங்கே electron waves யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், light from light source, அந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்டை மேக்னிஃபை இலுமினேட் பண்ணி மேக்னிஃபை பண்ணுறோம். இங்கே எலக்ட்ரான் சோர்ஸ் ஒரு ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரான் பீம், அந்த எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே லைட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கே எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணுறோம். டு கன்வர்ஜ் அண்ட் டைவர்ஜ் திஸ் லைட் ரேஸ், ஏன்னா எஃபெக்டிவ் ஃபோக்கஸிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் convergence and divergence of light must be takes place inside that device. அப்போ how to converge and diverge these light waves அப்படின்னா using lenses, optical lenses யூஸ் பண்ணி நம்ம converge பண்ணிக்கலாம், diverge பண்ணிக்கலாம். And effective focusing can be done using these lenses. But in electron microscope, the electron beam cannot be converged and diverged using optical lenses. இப்போ எலக்ட்ரான் பீமை நம்ம கன்வர்ஜ் பண்ணணும், டைவர்ஜ் பண்ணணும் அப்படின்னா we have to use electric or magnetic lenses to converge this electron beam and diverge the electron beams for effective focusing. அப்போ இங்கே ஆப்டிக்கல் லென்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் மேக்னெட்டிக் லென்சஸ். There are 3 lenses are there: condenser lens, objective lens and projector lens. All the 3 are magnetic lenses. Here optical lenses are used in optical microscope. So now working part வருவோம். So that electron beam from the source, அப்போ electron sourceலேருந்து வரக்கூடிய electron beam, the electron beam made parallel to each other with the help of this condenser lens. அப்போ condenser lens யூஸ் பண்ணி electron beam பாருங்கள் parallel beams கன்வெர்ட் பண்ணிட்டோம். The parallel beam of electrons now passes through the object which we want to eliminate, which we want to magnify. So இதான் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம electron beam passes. While passing through that object, it carries the image of that object. And the object oda image carry பண்ணிட்டு வருது the electron beam. And with the help of this objective and projector lens, in the lenses use பண்ணி the magnified image is finally obtained on this screen. So the magnified image of this object can be obtained on the screen. So that magnification is nearly 2 lakhs times greater compared to that object. So this is a working of that electron microscope. Okay, thank you.